இந்த மூன்றும் இருந்தால் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் எளிதாகும். ஒன்று, நடக்கின்ற அனைத்தும் நல்லதோ கெட்டதோ இறைவனுடைய புறத்திலிருந்துதான் நடந்தது, நடக்கின்றது, நடக்கவும் செய்யும் என்ற முழுமையான கல்வியை முதலிலே மனதில் ஏந்தி வாழ்தல். இரண்டாவது, அதன் மீது அப்படியே நம்பிக்கை வைத்து அவனையே சார்ந்து விடுதல். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயை மூசாவை இந்த ஆற்றில விடுங்கன்னு இறைவன் சொல்லும் போது இதை திருப்பி கொண்டு வருவேன்னு வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன் எப்படி எதுவும் கேட்காம நலவுதான் எனக்கு இது என்று விட்டார்களோ, எப்படி யார் கையில் கிடைத்தால் அறுத்து விடுவான் என்று பயந்தார்களோ அவனுடைய கரத்தாலேயே மூசாவுடைய தாய்க்கு மூசாவை அல்லாஹ் திருப்பி கொடுத்தானோ, அதுபோல என் வாழ்வில் நடக்கின்ற எல்லாவற்றின் மீதும் இறைவனை சார்ந்திருக்கிறேன். நலவு எது நடந்தாலும் எனக்கு நலவாகவே அமையும் என்ற நம்பிக்கையை அவன் மீது வைத்து சார்ந்திருத்தல். மூன்றாவது, அதில் முயற்சி செய்தல். எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் சோதனை வரும்போது அந்த மரத்தை பிடித்து ஆட்டுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானோ, எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சோதனை வரும்போது அந்த கைத்தடியை கொண்டு இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அடியுங்கள் சொன்னானோ, அது போன்று வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகளில் முயற்சி செய்து அதில் வெளியேறுவதற்குரிய வழியை அவனிடத்திலேயே கேட்டு பெறுதல். இந்த மூன்றும் இருந்தால் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் எளிதாகும்.